சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15 பிரம்மாண்டமாக உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் தற்போது பிஸியாக போய்கொண்டிருக்கு. நெல்சனோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் சன் பிக்சர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன்ஸில் பிரம்மாண்டமாக எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு ஜெயிலர் 2 படம். அதை தொடர்ந்து தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணுறார். ஆரம்பத்தில் சுந்தர்சி, சிபி சக்கரவர்த்தி என்றெல்லாம் இயக்குநர்கள் பெயர் அடிபட்டது. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் லுக்கும் விட்டுருந்தாங்க. கடைசியில் ஒட்டுமொத்த இயக்குநரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அஸ்வந்த் மாரிமுத்துவை இந்த படத்தோட இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த படம் அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டெட்லி டாக்டர், அதாவது ரத்தம் தெறிக்க தெறிக்க 5 ரூபாய் டாக்டராக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. இந்த படம் பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. இந்த படம் வேட்டையாடு விளையாடு மற்றும் படையப்பா ஸ்டைலில் இருக்கும் என அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தோட ஹைப்பை ரொம்ப அதிகமாக ஏற்றி விட்டிருக்காரு. தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை தான் தற்போது ஷூட் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தில் வர முக்கியமான ஒரு சாங்கில் திரிஷா ரஜினி கூட சேர்ந்து நடனம் ஆடி இருக்கிறதா தற்போது சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவிட்டு வருது. இந்த செய்தி இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஏற்கனவே திரிஷா மீது ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்கும் இந்த நேரத்தில் திரிஷா ரஜினி கூட சேர்ந்து நடனம் ஆடுறது சரி வருமா என கேள்விகள் எழுப்பப்படுது. ஏற்கனவே தர்மன் படத்தில் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஏகப்பட்ட நடிகைகள் இந்த படத்தில் இருக்காங்க. சிம்ரன், ராஷி கண்ணா போன்ற மிக முக்கியமான நடிகைகள் தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இதில் சிம்ரன் தான் ரஜினிக்கு பேர் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ராஷி கண்ணா இந்த படத்தில் ரஜினியோட மகளாக வர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், தொடர்ந்து இந்த படத்தில் திரிஷா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆட போகிறாரு என செய்திகள் இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. இயக்குனர் இதை பற்றி கன்ஃபர்மேஷன் பண்ணாதான் நமக்கு இந்த செய்தி தெரிய வரும். ஒருவேளை இந்த படத்தில் திரிஷா ரஜினி கூட சேர்ந்து நடனம் ஆடினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.